தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினால் என்ற திலகவதியாரினுடைய திருச்சரிதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன கதை. ஒரு வீட்டிலே ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகள், மகளுக்கு பின் சில அருமையான ஆண்டுகள் கழித்து பிறக்கக்கூடிய ஒரு மகன். மகளுக்கு 12 வயதிலே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அக்கால வழக்க முறைப்படி ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக திருமணம் முடிவதற்கு முன்னாலேயே தந்தையார் மறைகிறார். தந்தையார் மறைவு கேட்டு தாயார் மறைகிறார். சில காலத்திற்குள் போருக்கு செல்லக்கூடிய மனம் பேசி வைத்த அவரும் மறைகிறார். இத்தனை இழப்புகளையும் தாண்டி உயிர் வாழ வேண்டாம் என்று முடிவு செய்து தன் உயிரை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பொழுது, எனக்கு யார் கதி என்று ஒரு தம்பி வந்து அழுகின்ற பொழுது தன் முடிவை மாற்றிக்கொள்ளுகிறார். தம்பிக்காக வாழுகிறார். ஆனால் அந்த தம்பி பரசமயம் போய்விடுகிறார். ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். தம்பி மீண்டு வருகிறார். இவ்வளவு சிறிய கதைதான், இவ்வளவு எளிய கதைதான். சரி, கதையை சொல்லிட்டேன். இவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கதைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்? தாய், தந்தை, 12 வயது மகள், 12 வயது மகளுக்கு மனம் பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட மனம் பேசுகிறார்கள் என்றால், குணம் பேசி, குலம் பேசி, கோதில் சீர் புகழனார் மனம் பேசுகிறார். இப்போ குணம் பேசி, குலம் பேசின உடனே இந்த வார்த்தையை அப்படியே கொண்டு போய் நம்முடைய இளைய தலைமுறையிடம் சொன்னால், ஓ அப்போ நீங்கள் ஜாதி பேசுவீங்களா, அப்போ நீங்கள் ஜாதி வரி பிடிச்சி, எளிமையாக கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் மனதிற்கு என்ன தோன்றும்? குணம் பேசி குலம் பேசி என்று சொன்னவுடன், குலம் என்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர்கள் மனதிலே தோன்றக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் ஜாதி பேசுவீர்களா? ஆனால் அதற்கு அழகான ஒரு விளக்கம் தருகிறார்கள். குணம் பேசுவது என்றால் திருமணம் செய்து குடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆண்மகனுடைய குணம் என்ன? அவன் கோபப்படக்கூடியவனா, நிதானமானவனா, வீரனா, பலவானா, யோசனை உடையவனா, சமயோதிசம் உடையவனா, மகளை நன்கு பார்த்து கொள்ளுவானா? இதெல்லாம் அந்த பகனுடைய குணம். சரி, அவன் தான் நல்லவனு பார்த்தாச்சு இல்லையா? அவ்வளவு அவனுடைய குணநலன்களை எல்லாம் விசாரிக்கிறீர்கள். அது என்ன குலம் பேசுவது என்றால், நம்முடைய எல்லா வழிபாட்டு முறைகளிலும் சரி, அல்லது நாம் செய்யக்கூடிய எல்லா குடும்பத்திலே சம்பிரதாயமாக செய்யக்கூடிய வீட்டு பூஜைகளிலும் சரி, நம்ம சங்கல்பம் செய்கின்ற பொழுது நம்முடைய பேரை சொல்ல சொல்லுவாங்க, அப்பா பேரை சொல்ல சொல்லுவாங்க, தாத்தா பேரை சொல்ல சொல்லுவாங்க, கொள்ளு தாத்தா, 3 தலைமுறைகளை சொல்ல சொல்லுவார்கள். இது என்ன? பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய 3 தலைமுறைகளையாவது நாம் நினைவு கூறுகிறோம். இப்போ இந்த குலம் என்ற சொல் எதற்கு ஆகி வருகிறது என்றால், பையன் யாரு, பையனோட அப்பா யாரு, பையனோட தாத்தா யாரு, பையனோட கொள்ளு தாத்தா யாரு, இந்த 3 தலைமுறைகளை எப்படி ஏன் கேட்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடியவன் வசதியாக இருக்கலாம். ஆனால் இந்த வசதி இவர்கள் எப்படி வந்தது? இந்த தலைமுறையில் சம்பாதித்ததா, போன தலைமுறையில் சம்பாதித்ததா, அதற்கு முன் தலைமுறையில் சம்பாதித்ததா? அப்படி சம்பாதித்தது என்றால் இது நெறியான முறையில் சம்பாதித்ததா? இவர்கள் சமூகத்திலே ஒழுக்கமாக வாழ்ந்து வந்த பரம்பரையா? இல்லை அநீதியினால சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை பத்திரமாக வைத்து கொண்டு தாங்கள் நல்லவர்கள் போல சமூகத்தில் நடிக்கிறார்களே, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களா? ஏனால் பெண்ணை கொடுக்கின்ற பொழுது வசதியானவர்களிடம் கொடுப்பதை விட நல்லவர்கள் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற மாபெரும் சிந்தனை அன்றைக்கு அந்த சமூகத்திலே இருந்தது. எப்படி சம்பாதித்தாலும் பரவாயில்லை. இல்லை சரி, பையன் நல்லவன், பையன் அன்பாத்தான் இருப்பான், பையனோட அப்பாவுக்கு கோபம் வரக்கூடியவராக இருப்பார், குணநலனற்றவராக இருப்பார், அவருடைய அப்பா வேற மாதிரியா இருந்தாருனாக்க அப்போ எப்படியா இருக்கும் அது? அப்போ பரம்பரையே ஒரு நிதானமான குடும்பம், நெறியான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், முறையாக சம்பாதித்து வளர்ந்த குடும்பம், தனக்கென்றும் பிறர்க்கென்றும் சேர்ந்து தன்னுடைய பொருட்களை செலவழிக்கக்கூடிய அறநெறியிலே வாழக்கூடிய குடும்பமா என்று பார்ப்பதைத்தான் குணம் பேசி குலம் பேசி என்ற சொல்லிலே வைத்தார்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இளைஞனுக்கோ இல்லை ஒரு யுவதிக்கோ நம்ம மனம் பேசுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம்.
ஒன்றுமே பேசலை. எங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்பது திருமணத்துக்கு முன்னால் தெரியணும். உங்களுக்கு பாதி பேருக்கு திருமணத்துக்கு அப்புறமா தெரியுது. அது எல்லோருக்கும் பிரச்சனையாகிறது. அதனால்தான் குணம் பேசி குலம் பேசி என்பதில் குலம் என்பது ஜாதி பற்றிய சொல் அல்ல, அது அவர்களுடைய ஒழுக்கம் குறித்த சொல், அவர்களுடைய பரம்பரையை குறித்த சொல், அந்த பரம்பரை நெறியோடு வாழக்கூடிய குடும்பமா என்பதை குறித்த சொல் என்பதை இந்த புராணம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்ப இது மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் இந்த பெண்ணுக்கு மனம் பேசி வைத்து விட்டார்கள். இப்ப மனம் பேசி வைத்த நாளில இருந்து என்ன நினைப்பா இந்த பெண்ணு? இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இப்படித்தான் வாழ போறோம்னு ஒரு கற்பனை இருக்கும் தானே, எல்லோருக்கும் ஒரு கற்பனை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பெண்ணினுடைய தந்தையார் இறந்து போகிறார். அந்த பெண்ணினுடைய தாயார் தன் கணவன் இறந்த துக்கம் தாங்காமல் அவரும் இறந்து போகிறார். இப்ப பாருங்க, 12 வயசுல ஒரு பெண்ணு, அவளுக்கு ஒரு தம்பி. இந்த தம்பி எப்பொழுது பிறந்தான், எப்படி பிறந்தான் என்று எழுதுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ஒரு சொல்லையும் யோசித்து எழுதுகிறார். சில முறை ஆண்டுகளுக்கு பின் பிறந்தாருனாக்க ஒரு 4 அல்லது 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அந்த தம்பிக்கு 7 அல்லது 8 வயது, ரொம்ப அதிகபட்சமாக போனா கூட 10 வயது. இப்ப 12 வயதுல ஒரு அக்கா, 10 வயதுல ஒரு தம்பி, 2 பேரும் போயிட்டாங்க அம்மா அப்பா. நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள, ஒரு பிளாட்டுக்குள்ள அம்மா இல்லை அப்பா இல்லை, 12 வயசுல ஒரு குழந்தை, 10 வயசுல ஒரு குழந்தை. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு 12 வயசுனா அந்த குழந்தை 6ஆம் கிளாஸ், அதிகபட்சம் போனா 7ஆம் கிளாஸ். 10 வயது பையனா 4 அல்லது அதிகபட்சம் 5ஆம் கிளாஸ். ஒரு 7ஆம் கிளாஸ் பொண்ணும் ஒரு 5ஆம் கிளாஸ் பையனும் இன்னைக்கு தனியா விடப்பட்டார்கள் என்றால் தாய் தந்தை இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? கற்பனை பண்ணி அப்படியே ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கோங்க. இல்ல சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள? இல்ல இந்த சமூகம் என்ன செய்யும்? அந்த 3 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா அன்றைக்கு இந்த சமூகத்துல என்ன நடந்திருக்கு? 12 வயது பையனும் மகளும் 10 அல்லது 8 வயதுக்கு உட்பட்ட அந்த தம்பியும் சேர்ந்து அறச்செயல்கள் செய்கிறார்கள். உணவு அளிக்கிறார்கள், நீர் அளிக்கிறார்கள், அறச்செயல்கள் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா விட்டு சென்ற சொத்தை கையாளக்கூடிய அறிவு 12 வயது பெண்ணிற்கும் 10 வயது பையனுக்கும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறன்னா, பைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி ஒரு குடும்பம் எத்தனை வயதுல தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது திலகவதியாருடைய கதை. நாம் என்ன நினைக்கிறோம்? என்ன கேட்டாலும் குழந்தை, அப்படி கிடையாதுப்பா, இந்த காசு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது, இந்த காசை நீ இப்படித்தான் நிர்வாகம் பண்ணணும், பணத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை கடைசி வரைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித் தருவதில்லை. ஆனால் 12 வயதிலும் 8 வயதிலும் 2 குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அந்த சொத்தை அவர்கள் எப்படி நிர்வகித்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு சொல்லுகிறது. சரி, அதை கடக்கலாம். இப்போ கணவன் யார கல்யாணம் பேசி வச்சாங்களோ அவர் போர் முனையிலே இறந்து விட்டார். அப்ப அவர் ஒரு போர் வீரன் என்று தெரிந்துதான் அந்த பையனை இந்த பெண்ணுக்கு பேசி வச்சிருக்காங்க. அப்ப 2 விஷயம். ஆர்மியில இருக்கவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு அந்த காலத்துல யாரும் நினைக்கல. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல ஆர்மியில இருக்கவங்களுக்கு பெண்ணு கொடுக்கலாம் நினைப்போம். அப்ப விஷயம், உன் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைய மட்டும் தேடாத, இந்த நாட்டுக்கு ஒரு மகனையும் நீ அவனுக்குள்ள தேடு அப்படின்றத நமக்கு அந்த கதை காட்டுகிறது. சரி, துரதிர்ஷ்டவசமாக அந்த நாட்டுக்காக வளர்க்கப்பட்ட அந்த மகன் போருக்கு சென்று இறந்து விடுகிறான். இப்ப அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த பெண், இனிமேல் நடக்கக்கூடிய திருமணம் அல்ல, என்றைக்கு அவன் எனக்கு பேசி முடிக்கப்பட்டானோ அன்றைக்கே நான் அவனை மணந்து விட்டேன்ற மனநிலையில இருக்கானா? கமிட்மெண்ட்ன்றது ஒரு கஷ்டம்னாலேயோ ஒரு செரிமனினாலேயோ வருது இல்ல. கமிட்மெண்ட்ன்றது மனதினால் ஏற்படக்கூடிய பந்தத்தினால் வருவதை தவிர சடங்குகளால் ஏற்படக்கூடிய பந்தத்தினால் வருவது அல்ல என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப அம்மா போயாச்சு, அப்பா போயாச்சு, யார் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நினைச்சதோ அவரும் போயிட்டார். எதுக்காக வாழணும்னு நினைக்கிறது மனித மனத்திலே வரக்கூடிய ஒரு க்ஷண சலனம் தான். ஆனா அந்த சலனத்தை எப்படி இவங்க கையாளுறாங்க?
வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கும் போது தம்பி வந்து தன்னுடைய காலை பிடிச்சி, எனக்கு இருக்கிற ஒரே ஆள் நீ தான், நீயும் போயிட்டா எப்படிக்கான்னு கேட்குறாரு. 2 பேருக்குள்ள பெரிய வயசு வித்தியாசம் என்னங்க, 8க்கும் 12க்கும் இடையில பெரிய வயசு 4 வயசு வித்தியாசம். அந்த ஒரு நிமிடத்தில் தம்பியர் உளராக வேண்டும் என்று வைத்த என்ன வார்த்தை வேணா போட்டிருக்கலாம் இல்லையா? அன்பினால், பாசத்தினால் எழுத தெரியாதா சேக்கிழாருக்கு? ஏன் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தாமல் தம்பியர் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினால் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான்? நம்ம யோசிக்கணும். அன்பு என்பது ஒருவர் மாட்டு வருவது, ஒரு பந்தத்தினால் வருவது. அருள் என்பது அனைவர் மாட்டும் வருவது, கைமாறு கருதாமல் வருவது. இந்த தம்பிக்காகத்தான் நான் உயிர் வாழுகிறேன்ற ஒரு நிமிடம் முடிவை அந்த பெண் எடுத்திருந்தால், இந்த தம்பி எனக்கு என்ன செய்வான்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த பெண்ணோட மனசுல வந்திருக்கும். ஆனா இந்த தம்பி என்கிட்ட வந்து கேட்டுட்டான்றதுக்காக நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன்னு எடுப்பதை அன்பினால் எடுக்கவில்லை, பாசத்தினால் எடுக்கவில்லை, தயாவினால் எடுத்தார் என்றால் அது அவர்பால் இருந்த அன்பு மட்டுமல்ல, சமூகத்தின் பால் இருந்த அருளினால் அவர் எடுத்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் எழுதி காட்டுகிறார். அப்ப கைமாறு கருதாத அன்புன்னு ஒண்ணு வருது. அது எப்படி கைமாறு கருதாத அன்பு? 2 பேரும் வாழ தொடங்குறாங்க. தம்பி வந்து அறச்செயல்கள் செய்கிறார், மரங்கள் நடுகிறார்கள், குளங்கள் தூர்வாரும் பணி நடக்கிறது. எல்லாமே நான் சொல்லுவதெல்லாம் சேக்கிழார்ல இருக்கு. எல்லா பணியும் செய்யறாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், குளத்தை தூர்வாரணும்னு இன்னைக்கு நாம அதிகாரிகள் கிட்ட கேட்டாலே 1000 நோட்டிபிகேஷன் போகுது. ஆனா ஒரு 8 வயது பையனும் 12 வயது பெண்ணும் சேர்ந்து தங்களுடைய குடும்ப சொத்தை நிர்வாகம் செய்து குளத்தை தூர்வார வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மரங்கள் நட வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னாக்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எவ்வளவு பெரிய விஷனோட இருந்திருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப 8 வயதிலும் 12 வயதிலும் சமூக அக்கறையோடு சூழலியலை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக 2 குழந்தைகள் நம்முடைய சமூகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். நாம என்விரான்மெண்டல் சயின்ஸ், சாப்லிங்ஸ் நடுவோம் வாருங்கள், செடிகள் நடுவோம் வாருங்கள், மரத்தை இந்த குளத்துல போய் நம்ம இன்னைக்கு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணலாம் வாருங்கன்னு சொல்லுகின்ற பொழுது திலகவதியார் ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு அந்த ப்ராஜெக்டை சொல்லி கொடுக்கணும். திருநாவுக்கரசர் ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப இதை 8லும் 12லும் சாதித்து காட்டுகிறார்கள். இப்ப வாழ்க்கையிலே இறக்க வேண்டும்னு ஒருத்தர் முடிவு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கிட்டத்தட்ட சாவு கிட்ட போயிட்டு வந்துட்ட மாதிரி தான். மென்டல் டெத் ஒன்று இருக்கு அங்க. ஆனா அதுல இருந்து வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சாவை பத்தின கவலை இருக்காது, இறந்து விட்டவர்களை பற்றியும் கவலை இருக்காது, இறந்தாலும் கவலை இருக்காது, இறந்து விடுவோமோ என்ற அச்சமும் இருக்காது. இதை திலகவதியார் அனுபவிச்சு முடிச்சிட்டாங்க. எப்போ தம்பியர் உளராக வேண்டும் என்ற தயாவினால் உயிர் விட வேண்டாம் என்று நினைத்த அந்த நிமிடத்திலே அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. மீளாமல் இருப்பது யாரு? மரங்கள் நடுகிறார், குளங்கள் வெட்டுகிறார், தண்ணீர் பந்தல் அமைக்கிறார், சமூக பணிகள் செய்கிறார். எதை செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு தெரப்பி மாதிரி தான் அவருக்கு இருக்கே தவிர, திரும்ப வந்து வீட்டில் அடைஞ்சு நைட்டு தனியா இருக்கும்போது அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாரு, கல்யாணம் பண்ண வேண்டிய அக்காவுடைய கணவர் போயிட்டாரு, இது திரும்ப 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 வந்து ஹாண்ட் பண்ணும்போது என்னுடைய மனசுல எங்க வீட்டில் காசு இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையேன்ற இந்த எதுவுமே இல்லாவிட்டாலும் ஒரு காரணம் பற்றி வாழ வேண்டும், கைமாறு கருதாமல் வாழ வேண்டும் என்ற காரணம் பற்றி பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு திலகவதியார் போயிட்டார். அந்த நிலையை இன்னும் திருநாவுக்கரசு பெருமான் எட்டவில்லை. அப்ப நம்மளை ஏதாவது ஒன்று ஹாண்ட் பண்ணுதே வச்சுக்கோங்க, என்ன சைக்கலாஜிக்கலா என்ன நடக்கும்ன்றதை சேக்கிழார் பெருமான் காட்டுறார். இப்ப நம்ம சொல்றோம், நம்ம வீட்டில் சில குழந்தைங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் நீ பைக் வாங்கி தரலன்னு வச்சுக்க, நான் வீட்டை விட்டே போயிடுவேன். சில அப்பாக்கள் அந்த பைக்கை வாங்கி கொடுத்து அந்த பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் வீட்டை விட்டு மொத்தமாக உலகத்தை விட்டே போவான். நான் வேடிக்கையா சொல்ல, சமீபத்தில் ஒரு பைக் வாங்கி தந்தா தான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிச்சி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த பைக்கிலே அவர் போயிட்டார். அப்ப எது நமக்கு வேணும் அப்படின்னு நம்மள ஒரு விஷயம் ஹாண்ட் பண்ணுதோ
அதை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னாக்க அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், 4 தடவை முயற்சி பண்ணிட்டேன் சார். 4 தடவையுமே டாக்டர் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். குழந்தை உண்டால சார்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த டாக்டரை பாருங்க சார், கண்டிப்பாக நடக்கும். 5ஆவது தடவை அங்கே போவோம் தானே. மனிதனுடைய மனம் சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க சார். டாக்டர்லாம் ஒரு பக்கம் ஓரமாக விடுங்க சார். இந்த ஜோசியரை போய் பாருங்க, அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார் பாருங்க, அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். போவோம் தானே சார். அதெல்லாம் விட்டுருங்க சார், ஜோசியெல்லாம் விட்டுருங்க, ஃப்ராடு. அவன் டாக்டர்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு சம்பாதிக்க எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நேராக இங்கேருந்து என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போய் அந்த மந்திரத்தை மட்டும் டெய்லி சொல்லுங்க, உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சொல்லுவோம் தானே. அப்போ மனிதனுடைய மனத்தில் என்ன பலவீனம் என்றால், எதை நாம் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அது பற்றி யாராவது நம்மிடம் பேசினால் நாம் அந்த சொற்களுக்கு பலியாவோம். அப்ப மருள் நீக்கியார், எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க சகோதரி திருமணம் செய்ய வேண்டியவர் போயிட்டார், வாழ்க்கை இவ்வளவு நிலையாமையான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, வாழ்க்கையே நிலையாமைதான் ஒரு சமயம் வந்து அவரிடம் பேசினால் அந்த மகன் பலியாவானா மாட்டானா? அப்ப மருள் நீக்கியாருடைய மனம் மாறியது சைவத்தின் மீது இருந்த இல்லாததினால் அல்ல. அன்றைக்கு அவர் மனத்தில் இருந்த உளைச்சலை ஒருவன் பேசிய பொழுது அவர் மனம் அப்படியே அந்த நிலையாமை பற்றி பேசிய அமன் சமயத்திற்கு தாவி விட்டது. இப்ப நான் கதை சொல்லல, உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. அவங்க மனசுல ஏதோ ஒன்று கொமஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாத ஒரு எதிரி வந்து ஒன்று பேசினான்னா அந்த பசங்களோட மனசு அந்த பக்கம் தவ்விடும், திருப்பி கூட்டிட்டு வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகுன்ற வாழ்க்கையினுடைய உண்மையை நமக்கு திலகவதியாருடைய கதை சொல்கிறது. சரி, போயிட்டார் அவர். நம்மனா என்ன சொல்லுவோம், உனக்காதானடா நான் வந்தேன். இதையெல்லாம் ஏன் திலகவதியார் பேசவில்லை என்றால், அன்பினால் அவர் உயிர் வாழவில்லை, தயாவினால் உயிர் வாழ்ந்தார், அருளினால் உயிர் வாழ்ந்தார். அவர் வாழ்வதற்கான காரணம் அவர் பற்று வைத்திருந்த சைவ சமயத்திலே இருந்து விடுபட்டு எவரும் எங்கும் சென்று விட முடியாது என்ற ஆணித்தரமான நம்பிக்கை அவருக்கு 12 வயதில் இருந்தது. எனக்கோ உங்களுக்கோ 40, 50, 60 வயசுல வராத அந்த நான் பட்டாங்கு யானுமோர் பத்தினிய ஆமாகில்னு கண்ணகி ஒரு குரல் கொடுக்கிறாள். அது எதனால? சபதம். ஒட்டே நரசோடு ஒழிப்பேன் மதுரைன்னு சொன்னாலும் எதனால? கோபத்தினால இல்ல. என் மீதும் என் சொற்கள் மீதும் என் வாழ்க்கையின் மீதும் என் ஒழுக்கத்தின் மீதும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அது கண்ணகி. என் நம்பிக்கையின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் திலகவதியாருடைய நம்பிக்கை மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கும். நான் சைவத்தை வணங்கியது உண்மை என்றால், நான் கும்பிடும் இந்த வீரட்டானீஸ்வரர் உண்மை என்றால், இந்த தம்பி திரும்ப வருவார், நான் விண்ணப்பத்தை போட்டுக்கிட்டே இருப்பேன், வரும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குல்ல. நம்மள மாதிரி டெய்லி ஒரு சாமி மாத்துறது, அந்த வேலையை அவங்க பண்ணல. எத்தனை ஆண்டுகள், 1 நாளா 2 நாளா 3 நாளா? நீங்கள் யோசித்து பாருங்கள். 12 வயதிலே எல்லோரையும் இழந்து, வாழ்க்கையை இழந்து, யாருக்காக உயிர் வாழ்ந்தோமோ அந்த தம்பி இழந்ததுக்கு அப்புறம் என்ன நம்பிக்கை இருக்கும், என்ன பற்று இருக்கும்? அவர் செய்த கிரியையை சொல்லுகிறார்கள். அழகிட்டு மெழுகிட்டு அந்த கோவில் சுற்றி வருகிறார். நீங்க நினைக்க கூடாது. நான் சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னால் திருவதிகைக்கு சென்றிருந்தேன். என்னால் அங்கே காலை வச்சு நடக்க முடியல அந்த கோயிலை சுற்றி. ஏன்னா இந்த இடத்துல திலகவதியார் குனிஞ்சி சாணம் விட்டுருப்பாங்கல்ல, இந்த இடத்துல அவங்க பெருக்கி இருப்பாங்கல்ல, இந்த இடத்துல அவங்க கோலம் போட்டிருப்பாங்களே, நினைக்குமா என்ன அருகதை இருக்கு நமக்கெல்லாம் போய் அந்த தரையில நடக்கிறதுக்குன்னு. அவ்வளவு ஒரு மனம் கொந்தளித்தது. எத்தனை ஆண்டுகள், ஆண்டாண்டு காலமாக அந்த இடத்துல. இன்னைக்கு மாதிரி சுத்தியும் நமக்கு போட்டிருக்காங்களே கருங்கற்கள், அது மாதிரி இல்லை. கோயிலை சுற்றியே மண் தரை தான் இருக்கும் என்பதால் கோயிலை சுற்றி பெருக்கி, கோயிலை சுற்றி பசுஞ்சாணத்தால் மெழுகிட்டு அவ்வளவையும் பராமரிக்கிறாங்க. சரி, எதுக்குங்க அந்த பசுஞ்சாணத்தை சுற்றி பண்றாங்க அப்படின்னா, ஆயிரமாக கோயிலுக்கு அன்னைக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, ஒழுங்கா இருந்தாங்க. அதனால எல்லாரும்
ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுன்னு இருந்தாக்கா அதுவும் இந்த மாதிரி திருக்கூட்டத்தார் சேர்ந்து கோயிலில் யாராவது ஒருத்தர் பேச கேட்கறது தான். இப்போ அத்தனை பேர் வந்து குழுமி இருக்கக்கூடிய கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சானிடைஸ்டா இருக்கணும்ன்றதுக்காகவும் பசுஞ்சாணி இட்டு மெழுகிட்டு அழகிட்டு தூய்மைப்படுத்தி கோலம் போட்டு குங்குலியம் ஏற்றி அங்க சூடம் ஏற்றி இவ்வளவும் நடந்தது. இத்தனை பணியையும் அவங்க செய்யறாங்க. இவ்வளவையும் செஞ்சு அன்றாட ஒரு விண்ணப்பம், என் தம்பி போயிருக்கான், அவனை கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. எவ்வளோ தடவை பெட்டிஷனை ரெனியூ பண்ணுவீங்க? இப்போ சில பேர் கோர்ட்டுக்கு டெய்லி வருவாங்க தெரியுங்களா, ஒரு மனுவை தூக்கிட்டு கோர்ட் பேர்டுன்னுலாம் பேர் வச்சுருவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்தாலே கேலி பொருளாயிடும். அப்படி தினம் தினம் போய் கடவுள் முன்னாடி நின்று என் தம்பி எப்படி வந்துடணும், என் தம்பி எப்படி வந்துடணும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கணும். ஒரு நாளாவது இத்தனை நாள் நம்ம கேட்குறோமே இந்த தம்பி வரவே இல்லையே, நமக்கு என்னதுக்கு இந்த பைத்தியகாரத்தனமான வேலைன்னு ஒரு நாள் அவங்க யோசிச்சிருந்தா திலகவதியார் நாம. ஒரு நாள் கூட அவங்க யோசிக்காததால் தான் அவங்க திலகவதியார், நாம. இப்ப இவ்வளவும் இங்க நடக்குது. ஒருத்தர் போயிட்டார்ல, அந்த பக்கம் தம்பி போயிட்டார், அவர் மனசுல என்ன நடக்குது அப்படின்றத தனியா ஒரு ட்ராக் ஓட்டுறாரு சேக்கிழார். ஆழ்ந்து படியுங்க. இப்ப இந்த நான் திலகவதியார் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே கதையை சொல்லிட்டு வரேன். திலகவதியார் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த மாப்பிள்ளை போர் வீரர். அப்படின்னா ஒரு போர் வீரனுடைய மனைவியா இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நீங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸோட ஒய்ஃப்ஸை பத்தி போய் ஒய்ஃப்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஃபேர்லி அவங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சதை விட அவங்களுக்கு பெட்டரா தெரியும். எங்கெங்க என்னென்ன மாதிரி ரெஜிமெண்ட் இருக்குது, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு அவங்களுக்கு. அப்ப ஓரளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு திலகவதியாருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அனுமானிப்பதற்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த கதையில. பின்னவீனத்துவ கதைகளில கேட்பார்கள், எல்லாத்தையும் நீங்களே சொல்லக்கூடாது, எது ஒரு எழுத்தாளன் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னாக்க அவர்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேன்னா ஒரு வாசகன் கண்டடைவதற்கு என்ன இருக்கிறது? அப்ப பின்னவீனத்துவம் எதை பற்றியது என்றால் வாசகன் கண்டடைவதற்கு ஸ்கோப் கொடுத்து நிறைய இடங்களை சொல்லாமல் விடக்கூடிய இடம் தான் பின்னவீனத்துவன்றாங்க. ஆனால் இந்த பின்னவீனத்துவத்தினுடைய கூரை சேக்கிழார் பெருமான் அவருடைய பெரிய புராணத்துல வைக்கிறாரு. எப்படி? அரசியல் பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவு திலகவதியாருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வாசகன் அனுமானிப்பதற்கான இடத்தை சேக்கிழார் பெருமான் எழுதாமல் விடுகிறார். நாம அனுமானிக்கிறதற்கும் நாம இட்டு நிரப்புவதற்குமான இடம் அது. எப்படிங்க இட்டு நிரப்புவீங்க? இப்ப அங்க வாங்க, அவர் போனாரா, அங்க போய் இருக்காரு, அங்கேயாவது அமைதி இருக்கணும். இப்ப எப்பயுமே ஒரு இடத்த விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஞாபகம் எங்கேயோ ஒரு இடத்துல வரத்தான் செய்யும். ஏதோ ஒன்று சின்னதா நடக்கிற போது நாம அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணத்தான் செய்யும். திருவாவுக்கர் சுவாமிகளுடைய மனசுல அன்னைக்கு விளக்கேற்றி கும்பிட்டது அவர் மனதில் இருந்தது என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். அப்ப எது இவரை இட்டு சென்று அங்கே விட்டது அப்படின்னா, என்னுடைய குருநாதர் ஐயா ஆசானி அவர்கள் ரொம்ப அழகா எழுதுறாரு இந்த பகுதியை. அமணர்கள், அமன் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர சேக்கிழார் சுவாமிகளும் சரி திருநாவுக்கர சம்பந்தரும் சரி அவர்கள் சமணர்கள் என்று சொல்வதில்லை. ஏன்னா தமிழ் சமணர்கள் ஒருபோதும் இந்த மதமாற்று வேலையை செய்யலை. இதை பெருவாரியாக செய்தவர்கள் யார் என்றால் மைசூருக்கு பக்கத்திலிருந்து வந்த களப்பிரர்கள் தான் சமணர்கள் என்ற பெயரிலே இந்த வேலையை செய்தார்கள். அவர்களுடைய உள்நோக்கம் என்னன்னாக்க மதத்தின் பெயரால் அரசர்களை தங்களுடைய வசப்படுத்தி கொண்டு அதிகாரத்திலே தாங்கள் நின்று ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படின்ற உள்நோக்கம். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க குமிச்சிடணும். அப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் ரொம்ப வருஷமாவே நடந்திருக்குது, குதிரை பேரம். அப்ப அப்படி போனவர் தான் இவரு. இப்ப போன இடத்துல தோணுது. இப்ப இதனுடைய அடுத்த சான்று என்னன்னா, சூளை நோய் வருகிறது,
சூளை நோயை தீர்க்க வேண்டுமாயின் நீங்கள் எது செய்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார். அவர்களால் இதை தீர்க்கவே முடியவில்லை என்கின்ற பொழுது அவர்களுடைய கொள்கை தோற்றுவிட்டது. அவர்கள் உண்மையான சமணர்கள் அல்ல என்பதும் ஊர்ஜிதமாகிறது. அவர்கள் களப்பிரர்கள் தான், ஆட்சியையும் அதிகாரத்தையும் பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு வேலை செய்பவர்கள் தான் என்பது அங்கே தீர்மானமாகி விடுகிறது. இவையெல்லாம் அனுமானம். சரி, இன்னொரு சான்று. அங்கிருந்து புறப்பட்டு வர்றதுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். யாருக்கு தூது அனுப்புறாரு? தன்னுடைய கீழே இருப்பவனை திருநாவுக்கரசு சுவாமிகள் அனுப்புகிறார். எங்க அனுப்புறார்? சகோதரியை பார்க்க அனுப்புகிறார். சகோதரி எங்க இருக்கிறாங்க? அவங்க இருக்க இடம் அவருக்கு தெரியும், திருவதிகை. திருவாமூரில் பிறந்து திருவாமூரிலிருந்து புறப்பட்டு பாதிரிப்புலியூருக்கு வந்து அங்க அவர் செட்டில் ஆகி திருவாமூரை விட்டு விட்டு இந்த அம்மா வந்து திருவதிகைக்கு வந்துட்டாங்க. அப்ப அக்கா எங்க வராங்கன்னு அவர் ட்ராக் பண்ணிட்டே இருக்காரு. அக்கா திருவதிகைக்கு வந்து விட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 குழந்தைகள் அவ்வளவு அழகா தங்களுடைய ஃபைனான்ஸையும் தங்களுடைய குடும்பத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தம்பி ஒரு பக்கம் வந்துடுறாரு, அண்ணன் ஒரு பக்கம் வந்துடுறாரு. இந்த கதை முழுக்க அந்த சொத்து என்ன ஆனதுன்றதை பத்தி சேக்கிழார் பேசினாரா? கடைசி வரைக்கும் பேசினாரா? அந்த சொத்தை விட பெருஞ்சொத்தான நம்முடைய திலகவதியாரையும் திருநாவுக்கரசையும் கொடுத்த பின்னால் அவர்கள் பெற்றோர் விட்டு சென்ற சொத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சமூகத்துல என்ன, நீ என்ன சம்பாரிச்சு விட்டுட்டு போனது இல்லடா உன்னோட சொத்து. உன் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நற்பிள்ளைகளா என்பதுதான் நீ இந்த சமூகத்திற்கு விட்டு செல்லும் சொத்து என்பதை சொல்லுகிறார். இல்லனா அந்த சொத்தை பத்தி சொல்லிருக்கணும்ல. எங்கேயுமே பேசலையே. பெருஞ்சொத்து இல்லது. சரி, இப்போ திருவதிகையில தான் அக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு வர்றாங்க. அதுக்குள்ள சிவபெருமான் கனவுல வந்து உன் தம்பியை நான் ஆட்கொண்டு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு வருவேன்னு எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப அந்த ஆள் வர்றாரு. வந்து சொன்ன உடனே திலகவதியார் என்ன சொல்றாங்க? நம்மனா என்ன பண்ணுவோம்? தம்பியா மனசு மாதிரி வரன்றா, இந்த நேரத்தில் முறுக்கு பண்ணிக்காம போய் கூட்டுவாமா அப்படின்னு ஒண்ணு நம்ம மனசு சொல்லணும். இல்லை கூட இருக்க 2 பேர் சொல்லுவாங்க. கூட பேர் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த கதையை கூட இருக்க யார்கிட்டயுமே திலகவதியார் சொல்லவே இல்லை. உனக்கும் தம்பிக்கு 1000 பிரச்சனை இருக்குமா, வெளியே எடுத்துட்டு போய் சொல்லாதேன்ற ஒரு கருத்து அங்க சொல்லப்படுகிறது. அவங்களும் அதை வெளியில சொல்லல. வெளியே சொல்லாம வரக்கூடிய அந்த தூதனிடம் நான் அங்க வர்ற மாதிரி ஐடியாவே கிடையாது, நாங்க வர மாதிரி ஐடியாவே கிடையாது. கே பாலச்சந்தர் அவர்கள் கல்யாண அகதிகள்னு ஒரு படம் எடுத்தார். எளிமையா புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு போயிடுவாங்க. எல்லாம் ஓகேமா, ஆனால் நீ உன் பேரை மட்டும் மாற்றிக்கணும், மதத்தை மாத்திரம் மாற்றிக்கணும்னு அவங்க கும்பிடுற முருகனை எடுத்து வச்சிருவாங்க. இவன் மறுபடியும் அதே ஹாஸ்டலுக்கு வந்துடுவா. என்னடி போனவ பைத்தியம் மாதிரி வந்துட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அது எப்படி மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு காதலுக்காக அடுத்த நாள் என்னுடைய சாமியவே நான் மாற்றணும்னு, இது என்ன திருட்டு தரணும் அப்படின்பா. அப்போ அவங்க சொன்னாங்க, உன் மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் சொல்கிற சாமி அது என்ன, அது திருட்டு தரணும். அப்போ உனக்கு காதலை விட மதம் தான் பெருசாடி அப்படின்னு கேட்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை காதல் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மதம் மாறினா தான் அந்த காதல் எனக்கு கிடைக்கணும் போது காதலை விட மதம் பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பாவ. ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, வேற ஏதோ ஒன்று பெரிது. அந்த ஏதோ ஒன்று காதலாக இருக்கலாம், அந்த ஏதோ ஒன்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்காக நம் சமயத்தை விட்டு விட்டு புறம் செல்லக்கூடியவர்களை பொறுமை காத்து இட்டு வர வேண்டும். நம்முடைய நம்பிக்கைகள் மூலமாகவும் நம்முடைய வழிபாட்டின் மூலமாகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாகவும் என்பதை திலகவதியாருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இப்ப வராரு அவரு, முடியாது நான் எங்கேயும் வர முடியாதுன்னு அவர் வராரு. அவர் வருகின்ற பொழுது திருநீர் கொடுத்து தீட்சை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் பொதுவாக ஆண்கள் கையில் இருந்ததை மாற்றி முதல் முறையாக இவர் கையால் திருநீர் கொடுத்து தீட்சை பெறக்கூடிய புரட்சியை சேக்கிழார் பெருமான் செய்து காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், எங்கள் குலத்தை தழைக்க வைக்க வந்தவர்னு திருநாவுக்கரசர் வாக்குமூலம் கொடுக்கிறார். சரி, இந்த அரசியல்னு ஒன்று சொன்னீங்களே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அந்த பாயிண்ட்டுக்கே நீங்க வரலையேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்ற அந்த அனுமான பிரமாணம் என்னன்னு. இப்ப அவர் வந்துட்டார்ல, இதோட முடிஞ்சிடணும் தானே. ஒருத்தர் வந்தாரு, இங்கேருந்து அங்க போனாரு, அங்கேருந்து வேண்டாம்னு இங்க வந்துட்டார், விட்டுட வேண்டியது தானே. மகேந்திரவர்ம பல்லவனிடம் சென்று இந்த மாதிரி இவர் இங்க இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு, வந்ததே இதுக்காகத்தான் போல் இருக்கு, நீங்க அவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி
ஆளை அனுப்பி அழைத்து சென்று யானையை விட்டு அவர் தலையை நசுக்க முயற்சிப்பதும், விஷம் கொடுப்பதும், கற்றூனை பூட்டி கடலிலே பாய்ச்சுவதும், சுண்ணாம்பு காலவாயில் அவர் தள்ளுவதுமான இத்தனை செயல்களுக்கு பின்னாலும் யார் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் சமணர்களாக இருந்திருக்க முடியாது. ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த களப்பிரர்கள் சமணர்கள் என்ற பெயரத்திலே நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் யோசிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. அதுதான் வாசகனுடைய அனுமானத்திற்கு சேக்கிழார் பெருமான் விடக்கூடிய இடம். சரி, இது அங்க நடந்தது. திலகவதியாருக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா, எப்பயுமே நீங்க பாருங்க, அரசியல் அதிகாரத்தின் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை ஒரு குழுவிற்கோ இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீளணும்னு சொன்னா அது ஒரு வருடத்துல, 6 மாசத்துல, 2 வருஷத்துல நடக்கிற காரியமே கிடையாது. விதை போட்டு மரம் வளர்த்து பழம் வர வரைக்கும் காய்ச்சி இருந்து விதை போட்டவன்ல பாதி பேர் செத்து அடுத்த தலைமுறை வந்தெல்லாம் கூட ஒரு புரட்சி நடந்து அதற்கு பின்னால் தான் ஒரு மறுமலர்ச்சி நடக்கும். அப்ப இங்கேருந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் போனாரு, போன வேகத்துல திரும்பி வந்துட்டாரு. இந்த கதையை எழுதியிருந்தா யாரை கேட்டிருக்க முடியும்? ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவர் போனாலும் ஒரு மாற்றம் என்பது இந்த மகனுடைய மனதிலே நிலையாமை என்ற ஒரு வருத்தம் இருந்த பொழுது அதை சொல்லி மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இதில் ஒரு அரசியல் சூது இருக்கிறது. இந்த அரசியல் சூது மாற வேண்டும் என்றால் அதில் ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, அது இறையருள் கூட்டி வைத்து பல்லாண்டு காலத்திற்கு பின்னால் வரப்போகிற மறுமலர்ச்சி என்பதை திலகவதியார் அரசியல் பூர்வமாக உணர்ந்திருந்தார் என்பதனால் தான் சும்மா அழகிட்டு மெழுகிட்டு ஐயா சாமி அப்படின்னு கும்பிட்டு போனவங்கலாம் கிடையாது. ஒரு வைராகியம் இருக்கு இல்லையா, அரசியல் வைராகியம். பாஞ்சாலிக்கு இருந்த வைராகியம், கண்ணகிக்கு இருந்த வைராகியம், பாஞ்சாலிக்கு கண்ணன் மேல இருந்த பற்றுனால ஒரு வைராகியம் வந்தது, கண்ணகிக்கு அறத்தின் தெய்வத்தின் மேல இருந்த பற்றுனால ஒரு வைராகியம் வந்தது. ஆனால் திலகவதியாருக்கு தான் பிறந்தது முதல் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்ந்த அந்த சைவ சமயத்தின் மீதும் சிவன் மீதும் அசைக்க முடியாத வைராகியம் இருந்ததனால் என் சிவன் செய்யாத காரியத்தை வேறு எவனும் செய்ய முடியாது என்று ஆழ்ந்து நம்பியதனால் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தன் தம்பி திரும்ப வரும் வரைக்கும் இந்த அரசியல் சூதை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்றால் தம்பியர் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினால் வாழ்ந்த ஒரு அக்கா என்று திலகவதியை இனி சொல்லாதீர்கள். ஒரு மாற்றம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அதன் பின்னணியிலே இருக்கக்கூடிய சூதை புரிந்து கொண்டு அந்த சூதை வெற்றி கொள்ளக்கூடிய, அதை தெய்வ நம்பிக்கையோடும் இறையருளோடும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆகப்பெரிய வைராகியம் நிறைந்த பெண் தான் திலகவதியார் என்பதை மாற்றி மறுவாசிப்பு செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.